இதில் சமூக வலைத்தளங்கள் மாணவருக்கு உதவுகிறதா பாதிக்கிறதா அப்படி தானே? இல்லை, உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர், பாதிக்கிறதுன்னு ஒரு 3 பேர். அதை நடுவராக இருந்து நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர். அவர் பேர் கே பாலசுப்ரமணியம். திருத்துறைப்பூண்டி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்தவர். 20 ஆண்டுகள் யோகா மனவளக்கலையிலையும் பணியாற்றி வருகிறார். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷு, எம்ஏ ஸ்டோரி, எம்ஏ ஒய்ஹெச்இ, பிஎட்டு இப்படி நல்லா படிச்சிருக்கிறாரு. அரசு பள்ளியில் ஆங்கில பட்டதாரியாக ஆசிரியர் பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. திருத்துறைப்பூண்டி அறக்கட்டளை ஸ்மார்ட் துணைத் தலைவராக இருக்கார். சன் டிவி, புதுயுகம் டிவிலாம் பேச்சரங்கத்தில் பங்கு பெற்றுள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களை நடுவராக நின்று இந்த விவாத மேடையை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பல்துறை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை சொல்லி, ஒரு நல்ல தலைப்பு. இன்றைக்கு மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு சமூக வலைதளங்கள் உதவுகிறதா பாதிக்கிறதா? இந்த பக்கம் 3 பேர் நேற்றுலேருந்து கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் 3 பேர். இப்போ என் வேலை ரொம்ப சிம்பிள். சொல்லுவான்ல வடிவேலு, ட்ரம்ஸு பெருசா தப்பு பெருசா, சும்மா அடித்து காட்டுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் அடித்து காட்ட வேண்டாம், பேசி காட்டுங்கள் என்று சொல்லுவதற்காக நான் இருக்கிறேன். இந்த சமூக வலைதளங்கள் அப்படிங்கிற போது தலைப்பை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்டர்நெட் கிடையாது, சோசியல் மீடியாக்களை தான் நம்ம சொல்கிறோம். சமூக வலைதளங்கள் அப்படிங்கிற போது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இப்படி ரெட்டிட்டு நிறையா இருக்குது, ஷேர் ஷாட்டு. இப்படி இந்த சமூக வலைதளங்கள்லாம் எப்போ தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து 2004 தான் ஃபேஸ்புக் ஆரம்பிச்சிருக்கான். யூடியூப் ரொம்ப முக்கியமான சமூக வலைதளம் 2005 ஆரம்பிக்கப்பட்டது. வாட்ஸ்அப் எப்போ வந்துச்சுன்னா 2010. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் 2010. இப்போ இந்த சமூக வலைதளங்களால் பெரும்பாலும் இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பழக்கம் இருக்கும். என்ன மாதிரியான 70 கிட்ஸு, 60 கிட்ஸு, 80 கிட்ஸு, 90 கிட்ஸுக்கெல்லாம் அவ்வளவெல்லாம் இருக்காது. நாமெல்லாம் இப்போ பழகின காலகட்டங்கள் வேறு. நாமெல்லாம் என்ன செய்வோம், விளையாடுவதற்கென்றால் என்ன செய்வோம், எத்தனை விளையாட்டு விளையாண்டுருக்கிறோம் பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய சின்ன வயசுலலாம் நீங்கள் விளையாண்டுகள்லாம் இன்றைக்கு அந்த குழந்தைகள் விளையாடுதானா? இல்லை. நாம் விளையாடுவதற்கு ஒரு தெருவே தேவையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் விளையாடுவதற்கு 6 இன்ச்சு செல்ஃபோனே போதுமானதாக இருக்கிறது. இதை வளர்ச்சிங்கிறதா தாழ்ச்சின்றதா? முதல்ல வரக்கூடியவங்க எம் ரேணுகா தேவி அவர்கள். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் யோகாவில் உறுப்பினராக இருக்காங்க. யோகா இன்ஸ்டியூட்டாக பல கல்லூரிகளில் பணியாற்றி வருகின்றார்கள். பெண் சாதனையாளர் விருது பெற்றவர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இப்போ எந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக பேச போகிறார், கருத்துக்களோடு பேச போகிறார் காத்திருக்கிறோம். ஆரம்பிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவை வாழ்த்தி வணங்கி நான் உங்களிடம் உரையாட வந்திருக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு தான், மாணவர்கள் தான். மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு எது இருக்குதான்னு சொல்லி இப்போ கேட்டாங்க. ஐயாவே ஒத்துக்கிட்டார். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் சைடு தான் தீர்ப்பு வருங்கிறதுல அதில் ஐயம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா ஐயா சொல்லிட்டாரு, அவரே அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு. அதாவது தந்தையும் அவரே, மாணவரும் அவரே. அதனால் எங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஸ்டார்டிங்கில் அவரே கொடுத்துட்டாரு. பூஸ்ட் பண்ணிட்டாரு, பூஸ்ட் குடித்த மாதிரி ஆயிடுச்சு. தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் தப்பு கணக்கெல்லாம் போடலை சார், கரெக்டாக தான் கணக்கு போட்டிருக்கோம். கணிதம் என்றைக்குமே தப்பாக சொல்லாது, நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நன்றியா. ஓகேங்கய்யா. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எது எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. வாழ்க்கையே என்னது, கணக்கு தான். கணக்கை மிஸ் பண்ணோன்னா என்ன ஆயிடுது, எல்லாமே தொலைஞ்சிருது. எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் எடுத்துருவோம். ஆனால் அந்த கணக்கை மட்டும் என்ன சொல்லுவோம், சிக்கலாக இருக்குது. இந்த சிக்கலை தீர்வுக்கு நம்மளுடைய மனம் செயல்படுறதுல தடுமாற்றங்கள் இருந்தால்
கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம கணக்கை போடலாம். எப்போ மனம் வந்து அமைதியான நிலையில் இருக்கணும். அமைதியான நிலையில் இருக்கணும் அப்படின்னா உடல் எப்படி இருக்கணும்? சோர்வாக இருக்கணும். சோர்வாக இருந்தால் தான் நம்ம அமைதியாக இருக்க முடியும். உடல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தால் என்ன பண்ணிடுவோம்? குழந்தைங்க துரு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் போய் இழுத்து வழித்து எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயும் கையை காலை வச்சு அட்டகாசம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம்? அமைதி நிலையை இழந்துருவோம். அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பேச வந்திருக்கிறேன் நான். சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். இதில் முதன்மை பெற்றது எது அப்படின்னு பார்த்தா வாட்ஸ்அப். கரெக்டுங்களா? அதாவது ஸ்மார்ட் வேர்ல்ட், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் கேர்ள், ஸ்மார்ட் பாய், இது யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அத்தனை பேரும் எத்தனை பேர் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறீங்க பாருங்க. இவ்வளோ பெரிய அரங்கத்தில் ஒருத்தர் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க? அத்தனை பேரும் வச்சுருக்குறாங்க. நானும் தான் வச்சுருக்கிறேன். ஏன்? அதாவது சமூக வலைதளங்களில் நம்மளுடைய தேடுதல் தேவைகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த தேவையும் தேடுதலும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த யூஸ் பண்ணுறதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் பேச போகிறோம். நாங்கள் பேசுகிறதுக்கு அங்கேருந்து ஒருத்தவங்க உண்டிக்கல் அடித்த மாதிரி அடுத்து அடிக்க போகிறாங்க. என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத நாமளும் பார்க்கலாம். அதாவது வின் மண் நம்ம ஏற்கனவே இப்போது நம்மளுடைய இதில் வந்துட்டு நேற்றுலேருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பேராசிரியர்கள் அத்தனை பேரும். எதை பற்றி பேசினாங்க அப்படின்னா இறைநிலை அப்படின்னு சொன்னாங்க. இறைநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்கேருந்து நாம் வந்தோமோ அங்கே தான் திரும்ப போகிறோம். ஸோ இதுக்கு நடுவில் ஆடக்கூடிய இந்த சதுரங்க ஆட்டத்தில் தான் மனிதராக இருந்து மானிடராக பிறந்து நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறோம் இங்கே. கரெக்டுங்களா? அப்போ இந்த தீர்ப்பதற்கு என்ன வேணும்? நம்மளுக்கு அறிவு நல்லா செயல்படணும். அறிவு செயல்படும் போது முற்காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக் லைட்லாம் இருந்ததுங்களாம்மா முற்காலத்தில்? அகல் விளக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு குரு வந்து ஒரு அகல் விளக்கை வீட்டில் எப்படி வெளிச்சத்துக்கு நம்மளுக்கு அந்த சந்திய நேரத்தில் ஏற்றி வச்சு அந்த வெளிச்சத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்மளுடைய குருமார்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் இப்போ பிரம்மஞானிகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் எதில் இருக்கிறோம்? இப்போ பெரிய அரங்கத்தில் நிறைய வெளிச்சத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த அறிவை வந்து நாம் மெய்ஞானம் விஞ்ஞானம் வளர வளர மெய்ஞானத்தை என்ன பண்ணுறோம்? தேடுதல் அதிகமாக இருக்குது. அந்த தேடுதல் வந்து ஏட்டில் இருக்குது. ஆனால் நம்ம எடுத்து படிக்கிறோமான்னு பார்த்தா படிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அதை போய் தேடுறதுக்கு காலம் நேரம் அப்படிங்கிறது இன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? எனக்கு எதை கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? 24 மணி நேரத்தில் டைம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாருக்குமே காலம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அன்னைக்கு இருந்த சூரியன் தான் இன்றைக்கும் இருக்குது. அன்னைக்கு இருந்த சந்திரன் தான் இன்றைக்கும் இருக்குது. பௌர்ணமியும் இருக்குது, அமாவாசையும் இருக்குது, உலகமும் இருக்குது, சான்றோர்களும் இருக்கிறாங்க, சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பிறப்பெடுத்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மெய்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த அகல் விளக்கில் ஒரு திரியை போட்டு ஏற்றும் போது எப்படி வெளிச்சம் கிடைச்சதோ அதில் விட்டில் பூச்சி வந்து போகிற மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் போய் பிரதிபலித்து நல்லது கெட்டதை தெரிஞ்சு நாம் அனுபவித்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைட்டில் வந்து என்ன ஆகுது? ஹீட்டில் எல்லாம் தெரித்து ஓடுது. அந்த மாதிரி இல்லாமல் வலைதளங்கள் மூலியமாக நாம் என்ன நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். கெட்டதை நாம் அங்கங்கே தூக்கி போட்டுடுறோம். கெட்டதெல்லாம் எடுக்கிறவங்க யார்? நல்லவங்களா கெட்டவங்களா? கெட்டவங்க. அப்போ நாமெல்லாம் யார்? நல்லவங்க. அப்போ நாம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்க. அப்போ நம்மளுடைய மாணவ செல்வங்களை நாம் எப்படி வளர்ப்போம்? அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஜிங்க் இருக்குது, ஸ்னாப் இருக்குது, இன்ஸ்டா இருக்குதுன்னு எல்லாத்தையும் வரிசைப்படுத்தினாங்க. இது அத்தனையும் எல்லார்கிட்டையுமே அக்கௌண்ட் இருக்குது. இல்லை அக்கௌண்ட் இல்லை, சில அம்மாங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க, தலையாட்டிட்டாங்க. அப்போ அவங்க பிள்ளைகளும் வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அன்னைக்கு வந்து அன்பர்கள் எப்படி இருந்தாங்கன்னா தாய் தந்தை குடும்பம் உறவு அப்படிங்கிறது ஒருங்கிணைச்சு இருந்தாங்க. அதாவது ஒரு மணி அடித்தால் ஓசை கேட்டால் மொத்த குடும்பமே எங்கே வருவாங்க? ஹாலுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி ஒரு மணி அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? அவங்கவுங்க பெட்ரூம்க்கு ஓடிடுறாங்க. என்னென்னா எல்லாமே பர்சனல், பாஸ்வேர்ட்லேருந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் அப்படி போகிறது எதுக்கு போகிறாங்க அப்படின்னா புரிதல் இல்லை. புரிதல் இல்லை அப்படின்னா நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை நாம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி அம்மாவை விட யார் சொல்லித்தராங்க அப்படின்னா கூகுள் தான் சொல்லித்தராங்க. அம்மாங்கிறது
ஏட்டுக்கல்வி மாதிரி, அதாவது ஏட்டு சுரக்காய் வீட்டிற்கு சமையலுக்கு உதவாது அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னென்னா நிறைய வேலை பளு அதிகமாக இருக்குது. அப்போ யார் அவங்கள கைட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கூகுள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வலைதளங்கள் மூலியமாக அவங்க நல்ல விஷயங்களை சேகரிக்கிறாங்க. அப்போ அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. அப்படி பார்க்குறப்ப மண்ணே பனையாய் இருப்பது போல எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும். விண்ணே மன்னார் போல் விதி மதியாம் மாறிடினும் மண்ணில் விண் அடக்கம் போல் மதியினிலே விதி உள்ளது. அதாவது விதி எங்கே இருக்குதுன்னா மதி செயல்பட்டது அப்படின்னா விதியை மாற்ற முடியும். விதியவே நினச்சிக்கிட்டு நாம் வேதனைப்படாமல் நிறைய விஷயங்களை நாம் வெளிப்படையாக தேடுதல் இருக்கும்போது நம்மளுக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். தோற்றமும் அறிவும் ஆக்கமும் அழிவும் அணுக்கள் கூடுதல் பிரிதலே நீக்கமர நிலைத்தவனின் நினைக்கும் ரசிக்கும் நிலை அறிவு. அப்போ அந்த அறிவை மக்கள் செல்வங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வலைதளங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய படைப்பாற்றல், கற்றல், படித்தல், அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், ஆழியார்லேயே சரி நிறைய விஷயங்களை எல்லாமே எடுக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, மெயில் ஐடி கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். அப்போ இது நல்ல விஷயம் தானே, இது தவறுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ வலைதளங்கள் நம்மளுக்கு நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குது. அப்போ இது இருக்கிறதால நாம் கெட்டு போக மாட்டோம். கெட்டு போவோம் அப்படிங்கிறது இதில் சாத்தியக்கூறே கிடையாது அப்படிங்கிறது எனது ஆணித்தரமான உண்மை அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அறிவு வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அறிந்த அனைத்தையும் அறிவித்தோ இல்லை, ஐயா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவின் பல பெயர்கள் இருக்குது, அது என்னென்னு ஒரே ஒரு இதில் சொல்லிட்டு நான் போயிடுறேன். கருணை, சினம், இன்பம், துன்பம், அன்பம், பயம், ஆசை, பாசம், ஆராய்ச்சி, வெக்கம், ஆர்வம், காதல், வீரம், தயை, தியாகம், சோகம், விருப்பு, காமம், அருவருப்பு, வெறுப்பு, அமைதி, ஞானம், கருவம், பக்தி, வைராக்கியம், பொறுமை, மானம், கவலை, யுக்தி, யுகம், இரக்கம், நிறுவற்க, மௌனம் மற்றும் எண்ணிறறிந்த நிலைகளை குறிக்குவதே அறிவாம். இது அத்தனையுமே நம்மளுடைய வலைதளங்களில் இருக்குது. அளவோடு நாம் எதை செஞ்சாலுமே அது ரசிக்கும் தன்மையாக தான் இருக்கும். அதாவது ஒருவன் முட்டாளாய் நடிக்கலாம், அறிவாளியாய் வென்றிடு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது எண்ணம் சொல் செயலில் நம்ம கரெக்டாக நேர்கோட்டிலே இருந்தோம் அப்படின்னா அனைத்தையுமே செய்ய முடியும். அனைத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கும்போது வலைதளங்கள் மூலியமாக நம்மளுக்கு நன்மையே சேரும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டன் ஃபோன் வச்சுருந்தோம் இல்லையா, அப்போது நாம் ஸ்மார்ட்டாக இருந்தோம். சாதாரண ஃபோன் வச்சுருந்தோம், நாம் ஸ்மார்ட்டாக இருந்தோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம், நாம் சாதாரணமாக இருக்கிறோம். அதான் நிலைமை. இப்போது அடுத்ததாக பாதிக்கிறது என்ற அணிகளை பேசுவதற்காக அருள்நிதி அம்பிகா நாகராஜன் அவர்கள் தஞ்சை நகர அறக்கட்டளை சார்ந்தவர். 1998 மணவளக்கலையில் இணைந்து பணியாற்றி வருகின்றார். எம்ஏ, எம்எஸ்சி யோகா, டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்டு டிப்ளமா இன் திருமந்திரம், டிபிடி, பிஎட் போன்ற படிப்புகள்லாம் படித்திருக்கின்ற அவர்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. கல்லூரியிலே 10 வருடம் பேராசிரியராக பணியாற்றியவர்கள் உங்களிடம் பேச இருக்கின்றார்கள். ஆரம்பிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பாதாம், பிஸ்தா, பனங்கற்கண்டெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு பால். அந்த பாலில் ஒரே ஒரு ட்ராப்பு பாய்சன். அது போட்டு அது பால் இல்லை அது பாய்சன் தான் அப்படின்னு ஒரு தெளிவோட, அறிவு தெளிவோட பேச வந்திருக்கும் எனது அணியினருக்கும். பால் பாயசம், பால் பாய்சம், பாய்சன். ஓகே, விவேக் பாட்டி வச்ச பாயாசம் மாதிரி அது இல்லை. அதில் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம முந்திரி பாதாம்லாம் போட்டிருக்கோம். அந்த பாலுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஒரு துளி தானங்க பாய்சன் சேர்த்துருக்காங்க. அதனால் அந்த பாய்சனை மட்டும் நீக்கிட்டு அந்த பாலோட தன்மையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு கொஞ்சம் அறிவில் குறைபாடோடு வந்திருக்கும் எதிர் அணியினருக்கும். இளம் வயது சாலமன் பாப்பையாவாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இந்த புள்ள நல்லா தான் சொல்லுது, கரெக்டாக தான் சொல்லுதுன்னு மனதில் அசை போட்டு தலையால் அசைத்து ஆமோதிக்கும் அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து எனது விவாதத்தை தொடங்குறேன். எனக்கு முன்னாடி பேசின ரேணுகாம்மா, என்னம்மா இப்படி பேசுகிறீங்களேம்மா நீங்கள்?
நிறைய அழகாக சொன்னாங்க. அம்மா எல்லாமே கரெக்ட் நீங்கள் சொன்னதெல்லாம். ஆனால் டாபிக் என்னன்னா மாணவர்களுக்கு. அம்மா நாங்களாமும் மாணவர்கள் தான். ஆனால் நம்ம எல்லாருமே வேதாத்திரிய மாணவர்கள். சரிங்களா? வேதாத்திரிய மாணவர்கள்லாம் நம்மளா ஸ்கை டிவி பார்ப்போம், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பார்ப்போம், ரீல்ஸ் பார்க்குறதே தேடி தேடி யாரெல்லாம் நல்லா ஸ்பீச் போட்டிருக்காங்கன்னு தேடி தேடி பார்ப்போம். இப்போ நமக்காகவா இங்கே இவ்வளோ ரிசர்ச் பண்ணி தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளாம் திருந்துறதுக்காகவா? அதில் இன்னொரு அற்புதமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நம்ம நல்லதை தேடி ஓடி அப்படி நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படிதாம்மா இருக்கோம். அப்படி தேடி ஓடி வந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு துணை பேராசிரியருங்கிற லெவலுக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த நல்ல விஷயங்களை நம்ம தேடி ஓடுனதுனால தான் வந்திருக்கோம். ஆனால் தலைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாணவர்கள், நீங்கள் மாணவர்கள்னு சொல்கிறதுனால உங்களை ரொம்ப யூத்தாக நினைக்கிறீங்க, பாராட்டுறோம் அதுக்கு நாங்கள். ஆனால் இப்போ தற்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களால் பாதிக்கப்படுறாங்களா இல்லை அது பயனுள்ளதாக இருக்குதாங்கிறது தான் கொஸ்டினிங்க. தேடணுமா? இந்த ஆனந்த வாழ்க்கைன்னு ஒரு அற்புதமான படம் இல்லையா? அதை எத்தனை மாணவர்கள் அதை யூஸ் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துருக்காங்க, இல்லை அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோ கம்மி. இப்போ உள்ள மாணவர்கள் அதை பயனுள்ள அந்த அறிவு வளர்ச்சிக்கு அதை மாதிரி பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? தேடுதல் எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்ஸு எந்த அளவுக்கு அதை தேடி நாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஐயா சொன்ன மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு இது எல்லாமே இருக்குங்க. எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியாக என்ன பண்ணுது அப்படிங்கிறத தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். கூகுள் சர்வே என்ன சொல்லுது தெரியுமா? கூகுளில் ரம்மி ஆடி பல பேர் செத்தும் போயிருக்காங்க, பல கோடி சொத்தும் போயிருக்குது. செத்தும் போயிருக்காங்க, சொத்தும் போயிருக்கு. பாருங்க எவ்வளோ ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் நடுவர் ஐயா உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு சொன்னீங்க. இங்கே உள்ள பேராசிரியர்கள் எங்கள் அணிக்கு சப்போர்ட்டு பார்த்துக்கோங்க. நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு தான் சப்போர்ட் நினைக்காதீங்க. அங்கே வந்தாலும் அதையும் பேசுவோம். 70% மாணவர்கள் ஹோம்ஒர்க்குக்காக அதை யூஸ் பண்ணுறாங்களாம். என்ன அப்படியே உடனே அவங்க பாயிண்ட் எடுத்துருவாங்க, ஹோம்ஒர்க்குக்கு தானே அப்படின்னு. ஹோம்ஒர்க்னா என்ன தெரியுமா? கிளாஸ் ஒர்க்கில் நடத்தின செம்ம வீட்டில் போய் நீ ப்ராக்டிஸ் பண்ணுடான்னு கொடுத்தத இவன் என்ன பண்ணுறான், உட்காந்துட்டு அதை ஒரு வேலையாள் மாதிரி இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ண. அதுவும் டைப் பண்ணால் கூட ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் வளருங்க. டைப் பண்ணுறதுல ஏதோ ஸ்போக்கன் வளரணும். ஹாய் கூகுள், இந்த சம்முக்கு எனக்கு ஆன்சர் வேணும். எல்லாமே வாய்ஸ் தான், நோ சேட்டு. ஸோ அந்த ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு அந்த கூகுளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாங்க. ப்ராஜெக்டு அதெல்லாம் அடுத்தது. பட் மெஜாரிட்டி 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு தன்னோட ஹோம்ஒர்க்கை செய்ய வைக்கிறதுக்கு அந்த கூகுளை யூஸ் பண்ணுறாங்கன்னு அந்த கூகுளில் சர்வே வருதுங்க. வாயிருந்தால் அது அழுதுருக்குங்க. மாணவர்களோட மந்திரம் இப்போ என்ன தெரியுமா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம்லாம் போய் ரீல்ஸை காட்டி இப்போ ரியல் வேர்ல்டவே மறக்க வச்சுட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்கள. ரொம்ப ஈஸியாக இருக்குதேம்மா. ஈஸியாக இருக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்டோமா இல்லையாங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் போயிடுதுங்கய்யா. அன்னப்பறவையை போல் இவங்க சொல்கிற மாதிரி பிரித்து பார்த்து பகிர்ந்து நம்மளுடைய தேடல்களை தேடி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ உள்ள மாணவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். நல்ல விஷயங்கள் இருக்குது, பட் பெரும்பாலும் நல்ல விஷயங்களை தேடுவது இல்லை. பட் முயற்சி பண்ணி அந்த பசங்க நல்ல விஷயங்களை தேடினா கூட ஆடுன்னு ஒன்று வருதுங்க. நல்ல விஷயத்தை தேடத்தானே நம்மளே தேடத்தானே நம்ம வேதாத்திரியத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அது வேண்டாம் நமக்கு, நம்ம ஒதுங்கி வரோம். ஆனால் அவங்கள குழந்தைங்க ஒரு தடவை தள்ளுவான், 2 தடவை தள்ளுவான், 3 தடவை தள்ளுவான், 4ஆவது தடவை என்ன பண்ணுறான், அது இவனை பிடிச்சி தள்ளிடுது உள்ளார. அது என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த ஆடுக்குள்ளே போகிறான். ஒரு நாள் பார்க்குறான், சரி அப்புறம் அது ஃபுல்லாகவே அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. இதுதான் சமூக வலைத்தளம் நன்மை தருதா, பயன் தருதா? இதை தான் நாங்கள் சொல்கிறோம், பாதிப்படைய செய்கிறது. நல்ல மாணவர்களை கூட இதை மாதிரி இன்டியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாத ஆட்ஸு இன்ஸ்டாவில் நீங்கள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுங்களேன். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஸ்போக்கனுக்காக தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சர்ச்சுன்னு போட்டிங்கன்னா ஐயோ அதில் வருது பாருங்க, உண்மையிலே பார்க்கவே முடியல.
அதுக்காக சர்ச்சே இனிமேல் போடவே கூடாதுன்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ChatGPT, Copilot, சேட்பாட்டுன்னு இந்த சமூக வலைத்தளம் நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்லுது? இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முழு ஏஐயாக மாறின உன் மகளை பார் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுதுங்க. இந்த செயற்கை செயலிகளை, ஏஐஸ், கேமிங் இது எல்லாத்தையுமே இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி ரியாலிட்டியை விட்டுட்டு இயற்கை உறவுகளை விட்டுட்டு போகிற மாதிரியாக தான் அதிகமாக இருக்குது. இன்னொன்று ரீல்ஸு. இந்த இன்ஸ்டாவும் அதில் உள்ள ரீல்ஸு டிக்டாக்கும் படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க. ஐயோ ஒன்றும் சொல்ல முடியலங்க. ஒரு வீடியோ போட வேண்டியது அதை பாதிச்சான்னு சொல்லி அதுக்கு 10 வீடியோ போட வேண்டியது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஆணியே கழட்ட வேணான்றோம். நீங்கள் ரீல்ஸும் போட வேணாம், அதை பாதிச்சிருக்காங்க, இதை நீங்கள் இனிமேல் செய்யாதீங்கன்றதுக்கு அதுக்கு 10 ரீல்ஸை போட்டு பார்க்காத பாதி பேரையும் பார்க்க வச்சு அவனையும் அதுக்குள்ளே நீங்கள் இழுக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். அந்த பஞ்சு முட்டை குடோனுக்குள்ளேயே இருக்கட்டும், நீங்கள் எடுக்கவே வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று, அந்த காலத்தில் அந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் வந்து கேட்டான், நீ வந்து நல்ல நீண்ட ஆயுளோட மந்தமான ஒரு குழந்தை வேணுமா, இல்லை ஆயுள் கம்மியாக இருக்குது பட் நல்ல பிரில்லியண்ட்டான ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டால் அந்த தாய் என்ன சொன்னாங்க, எனக்கு கம்மியான ஆயுள் இருந்தாலும் ஒரு சிறந்த அறிவுமிக்க ஒரு குழந்தை தான் வேணும், அந்த குழந்தையால் தான் என்னோட சமுதாயத்துக்கு நான் நல்லது செய்ய முடியும்னு சொன்னேன். அந்த தாய் வாழ்ந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்க தாய் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீ அறிவை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆக்கப்பூர்வமாக போகிறேன்னு சொல்லி அழிவை நோக்கி நாலேஜ் வேணும்னு நாசமாக போகிறதுக்கு பதிலாக நீ ஒன்றுமே என்ன பண்ணாலும் ஓகே, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாடான்னு சொல்கிற 80s கிட்ஸாகவே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறது தான் நாங்கள் கேட்குறோங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்து அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக உதவுகிறதே என்று அணிக்காக அனிதா கோவிந்தராஜன் அவர்கள் வருகிறார்கள். தஞ்சை மலர்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்தவர். 2003 பணியாற்றி வருகின்றார். எம்எஸ்சி யோகா, டிஒய்பிடி படித்திருக்கின்றார்கள். ஜேசிஐயில் இவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார்கள், ஜோனல் டைரக்டராக இருந்திருக்காங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உயிரையும் அறிவையும் நம்முள்ளே செலுத்தி உயர் தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை அன்போடு வணங்கி இன்றைய என்னுடைய ஸ்பீச்குள்ளே நான் போகிறேன். இங்கே கூடியிருக்கிற அனைத்து நிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எனக்கு முன்னாடி பேசின எதிரணியில் பேசின அம்பிகா அம்மா பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள் இன்றைய மாணவர்களின் வளர்ச்சியை பாதிக்கிறது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டாங்கங்க. எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, போதும் போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்படி பேசுகிறாங்களே இந்த அம்மா போன வாரம் என்ன பண்ணாங்க தெரியுமா, எங்களோட ஷோரூமுக்கு வந்தாங்க. அங்கே வந்து ஒரு லேப்டாப் வாங்கினாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா, அவங்க பையன் ஆன்லைனில் நீட் கோச்சிங் சேர்ந்துருக்கானா, அதுக்கு லேப்டாப் வாங்குறாங்க. என்னங்க இது, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ஒரு நியாயம் வேண்டாமா? சரி, ஓகே. எல்லையற்ற நம்மளுடைய மகரிஷி அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன், எல்லையற்ற இறையாற்றல் என் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன் அப்படின்றாங்க. இப்போ இங்கே யார் நலமளிக்கும் சொற்களை பேசுகிறாங்க? என்ன மாதிரி ஒரு சந்நிதியில் நிற்கிறோம் நம்ம குருவோட சந்நிதியில். நலமளிக்கும் சொற்கள் ஒன்றும் வந்ததாகவே தெரியல, வெறும் கம்பி கட்டுற கதையாக சொல்கிறாங்கங்க. சரி, நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ என்னென்னா, மாணவர்களின் அறிவின் வளர்ச்சிக்கு சமூக வலைத்தளங்கள் பல வழிகளில் உதவுகிறது. அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னாங்க இல்லையா, ஆனந்த வாழ்க்கை அழகான படம், அது எத்தனை பேருக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஏங்க, நம்மளுடைய சமூக வலைத்தளங்களில் பார்த்து மாணவர்களுடைய எண்ணிக்கை, யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இப்போ எவ்வளவோ மாணவர்களை பார்க்குறோம். இது எல்லாமே சமூக வலைத்தளங்களுடைய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல் நீங்கள் சொல்கிறீங்க, கூகுளில் போயிட்டு ஹாய் கூகுள் அப்படின்னா உடனே அது வந்துடுதுன்னு. ஏங்க, நாங்கள் ஸ்மார்ட்டுங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் உட்காந்து டைப் பண்ணுறத நாங்கள் வாய்ஸில் போட்டு எங்கள் நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம். எவ்வளோ வேலை கிடக்கு, அதாவது பிரெயினை யூஸ் பண்ணாமலே பண்ணுறீங்க. என்னங்க சார்? ஆமாம், வாய்ஸ்லேயே நாங்கள் போட்டுக்கிறோம், ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டு. சரி, ஓகே. இப்போ பல விதங்களில் நமக்கு நம்மளுடைய வலைத்தளங்கள் பயனுள்ளதாக இருக்குது. இப்போ என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு, நிஜந்தாங்க எவ்வளவோ கொட்டி கட்டி கிடக்கு. ஆனால் நம்ம எதை சர்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். சரி, ஓகே. இப்போ ஒரு பிள்ளை வந்து
ஒரு ப்ரீகேஜில் சேர்க்குறதுலேருந்து அது காலேஜ் வர வரைக்கும், ஏன் வேலை கிடைக்கிற வரைக்குமே சமூக வலைத்தளங்கள் அதோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையே, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லின்றி அமையாது உலகு, இதுதான் புதுமொழியாக ஆயிடுச்சு. எல்லார் கையில் இருக்கிறது என்ன, கூட பிறந்த மாதிரி அந்த செல்லு. அதை நாங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இதில் உங்களுடைய பசங்களுக்கு எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் ஸ்கூல்லேருந்து மெசேஜ் போடுறாங்க, ஹோம்ஒர்க்கு போடுறாங்க? எல்லாருக்குமே வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் தான் போடுறாங்க. டைரின்னு ஒன்று இருந்ததே நம்மளும் மறந்துட்டோம். நம்ம காலத்தில் தான் டைரி மேம் எழுதி கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து பிள்ளைங்க ஸ்கூலில் வீட்டில் காட்டுவோம், அதை பார்த்து நம்ம இது பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வாட்ஸ்அப்பு டெலிகிராம்லேயே எல்லா டீட்டெயிலுமே நம்ம அனுப்பிச்சுடுறாங்க. ஒரு நாள் நம்ம பிள்ளை ஸ்கூல் போகலைன்னா கூட நம்ம கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. அந்த போர்ஷன்ஸையும் நமக்கு வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சரி, ஓகே. அடுத்தது இன்ஸ்டாகிராம். பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா கூட கவலைப்பட தேவையில்லைங்க. இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இல்லைன்னு வச்சிங்களேன், எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? என்னது, இன்ஸ்டாவில் அக்கௌண்ட்டு இல்லையா அப்படின்றாங்க. முன்னையெல்லாம் நம்ம சரிங்க வரேன், புதுசாக ஒருத்தர் சரிங்க நான் வரேன் அப்படின்ட்டு போனால் நம்ம என்ன கேட்போம், ஏங்க ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கோம், சரி உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்களேன் அப்படின்னு தானே கேட்போம். இப்போ என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஏங்க உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஐயோ, இன்ஸ்டா ஐடியா, நமக்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு தாட் போகும். என்னன்னா, இன்ஸ்டா ஐடி இல்லை அப்படின்னா ஒரு அரை மனிதன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இவங்க சொல்கிறாங்க ரீல்ஸ்னு பிள்ளைங்க கெட்டு குட்டிச்சோராக போகிறாங்கன்ட்டு. ஏங்க நீங்கள் ஏங்க 1947 இருக்கீங்க, ரீல்ஸ் பார்த்து பிள்ளைங்க கெட்டு போகிறாங்கன்னா பேரண்டல் லாக் போடுங்க. உங்கள் பிள்ளை எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் உங்களையும். ஏன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டோன்னா தான் இந்த பேரண்டல் லாக் போட்டு ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ பிள்ளைங்க பார்க்கணும். பேரண்டல் லாக்கே அவனுக்கு தெரியுமா பாஸ்வேர்டு என்னன்னு? சார் அதெல்லாம் தான் சார் நம்ம தரவை. ஆமாம், பேரண்ட்டை லாக் பண்ணால் பிள்ளைங்க எவ்வளோ நாளைக்கு ஸ்க்ரீன் டைமில் இருக்கணும், என்னென்ன சைட்டு பார்க்கணும், எதை லாக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கணும். இதுக்கு தான் நாமளும் கொஞ்சம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. அடுத்தது யூடியூப். நம்ம சொல்கிறோம் இல்லையா, கையில் உலகம். யூடியூப் இருந்துச்சுன்னா கையில் உலகம், எல்லாத்தையும் நம்ம அதுலேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லதை எடுக்கிறோம் நல்லதை எடுக்கலைங்கிறதெல்லாம் நம்மளுடைய அறிவின் வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்குது. சரி, பசங்க இப்போ படிக்கிறதுக்கு நிறைய ப்ரொஃபஸர்ஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய எஜுகேஷ்னல் வீடியோஸ், அதில் ஏகப்பட்டது நம்ம இருக்கிற பசங்க பாதி பேர் யூடியூப் பார்த்து தான் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிறாங்க. அதே போல் கேரியர் கைடன்ஸ், நமக்கு என்ன படிக்கணும் அப்படின்ற அந்த டீட்டெயில் கூட நம்ம யூடியூப்லேருந்தே எடுத்துக்கலாம். புதுசாக ஒரு நியூ லாங்குவேஜ் ஒன்று லேர்ன் பண்ணிக்கணும்னா நான் கஷ்டப்பட்டு எந்த இன்ஸ்டியூட்டும் போகணும்னு அவசியமே கிடையாதுங்க. எனக்கும் அதுவுமே எல்லாமே எனக்கு யூடியூப்லேயே கையில் கொடுத்தது. ஒன்றும் இல்லை, புள்ள வேலைக்கு போகிறான், வெளியில் இருக்கான், இல்லை புள்ள படிக்குது அப்படின்னா இப்போ சமையல் கூட ஈஸியாக போயிடுச்சு. அம்மா நான் யூடியூப் பார்த்து அதை செஞ்சம்மா, இந்த சேனல் பார்த்து இதை செஞ்சம்மான்னு பிள்ளைங்க வெளியில் சாப்பிட்டு கெட்டு போகாமல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கான வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தது எது? நம்மள யூடியூப் தான். அந்த மாதிரி. சரி, ஓகே. அடுத்தது நீங்கள் பிள்ளை படிச்சுட்டான், ப்ரீகேஜ்லேருந்து பிள்ளை படிச்சுட்டான், அடுத்தது என்ன, வேலைக்கு போகணும். சரி, வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கும் நாங்கள் வச்சுருக்கோமே லிங்க்டின், நௌரி அப்படின்ற 2 சைட்ஸு. இது மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது, இப்போ உங்களுடைய பையன் படித்து முடிச்சுட்டானா அந்த ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். அந்த சைட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபுட்டு மட்டும் வீடு தேடி வராதுங்க, வேலையும் வீடு தேடி வருது. உங்களுடைய பசங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை வீடு தேடி இந்த மாதிரி லிங்க் வழியா உங்களுக்கு கிடைக்கும். மேடம், ஒன்ஸ் மோர், வேலை வீடு தேடி வரும். ஆமாம், இந்த லிங்க்டின்ல இந்த மாதிரி சைட்ஸில் உங்களுடைய ப்ரொஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் திறமைக்கேற்ற வேலை, உங்கள் அது மாதிரியான நல்ல ஊதியத்தோட வேலைகள் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் பார்த்திங்கன்னா ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, சாட் ஜிபிடி இல்லாத இடம் நீக்கமர அது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததுன்னா இப்போ சாட் ஜிபி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குடத்திலிட்ட விளக்காக இருந்த நம் மாணவர்களை குன்றின் மேல் விளக்காக ஏற்றி வைத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலைத்தளங்கள். ஐயோ, அடுத்து ராஜராஜேஸ்வரி முத்துக்குமரன் அவர்கள் பேச வருகின்றார்கள். திருத்துறைப்பூண்டி மனவளக்கலை மன்றத்தை சேர்ந்தவர்கள். டிப்ளமா எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்காங்க, யோகாவில் டீச்சரிங் முடிச்சிருக்காங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் யோகாவை பற்றி ஒரு எம்ஃபில் பண்ணியிருக்காங்க. அட்டாங்க யோகமும் அகத்தாய்வும் என்ற தலைப்பில் டிஒய்பிடி முடித்துள்ளார்கள். நாகப்பட்டினம் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரியிலே ஆராய்ச்சி நிறுவனத்தில் இவர்கள் இப்போது யோகா டீச்சராக பணியாற்றி வருகின்றார்கள். அவர்கள் பேச இருக்கின்றார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை.
இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பில் வந்து மாணவர்களின் அறிவின் வளர்ச்சிக்கு வலைத்தளங்கள் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இப்போ அம்பிகா மேம் வந்து பேசுனாங்க. இப்போ அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத ஒரு செயலை கூட ஒரு இணையதளத்தில் நாங்கள் கற்றுக்க முடியும், அதாவது ஒரு வலைத்தளத்தை நாங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்க முடியும்? அவங்களுடைய அறிவின் வளர்ச்சிக்கு தேவையானதை சொல்லிக் கொடுக்க முடியும். ரெண்டாவது, அவங்களுக்கு தேவையில்லாத சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதே ஒரு டீச்சர்கிட்ட போய் அவங்களுடைய சப்ஜெக்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் அவங்க கேட்டால் சொல்லிக் கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தேவையில்லாமல் சொல்லிக் கொடுப்பாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் அவங்க இணையதளத்தை இப்போ பார்க்குறாங்கன்னு, அவங்க வயதுக்கு மீறி அதிகமான ஒரு தேடல் இருக்குது அந்த இடத்துல. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த போய் செயலியை தேடுறாங்க. அது நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்புறம் இப்போ நம்ம போய் டீச்சர்கிட்ட கேட்குறோம், இதே நம்ம ஒரு தப்பான விஷயத்தை போய் டீச்சர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஓங்கி பலார்னு அரைஞ்சி, இதெல்லாம் உனக்கு இந்த வயசில் தேவையா, முதல்ல புக்கை படி அப்படிம்பாங்க. ஆனால் அம்மாட்ட சொன்னால் என்ன பண்ணுவாங்க? என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்கினமாக இருக்க, கரெக்டாக இருக்க மாட்டியா, நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போ நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்கள் தான் வழிநடத்த முடியுமே தவிர, இளையத்தில் வந்து வலைத்தளங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து நல்ல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் கெட்ட விஷயங்களை வந்து யார் வேணாலும் டக்குன்னு பார்க்கலாம். இப்போ அனிதா கோவிந்தராஜன் மேடம் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டுக்காக அவங்க வந்து வாங்கினாங்க லேப்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டுக்காக வாங்குறாங்க. அந்த பிள்ளைங்க நீட்டு தான் எல்லாமே படிக்குதான்னு கண்காணிக்கணும். அதுக்கு எத்தனையோ பேரண்டோட பிள்ளைங்க வந்து நீட்டு படிக்கிறாங்க, லேப்டாப் வாங்கி கொடுக்குறாங்க, செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து இவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. நாலேஜ் இல்லாத பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்டேட்னா என்னன்னு தெரியாதவங்களே இருக்காங்க, தெரியுதா? அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி தெரியாதவங்கலாம் அந்த மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். தெரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறோம், வாட்ஸ்அப்பை வந்து ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பிள்ளைங்க வாட்ஸ்அப்பில் வேறு என்னென்னமோ நிகழ்ச்சிகள்லாம் அதுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும். சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணும், அது அந்த சுட்டி டிவி அதுமாரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும். இதே பெரிய மனுஷனாக இருந்தால் ஒரு இப்போ 10th 12th படிக்கிறாங்கன்னா என்ன பண்ண, விஜேசித்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். தெரியுதா? இப்போ நம்ம தான் அந்த பிள்ளைங்களை கண்காணிக்கிறோம் அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க சில ஆப்புகள்லாம். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இணைய வலைத்தளத்தை பயன்படுத்த தெரியாத பெற்றோர்களும் இருக்காங்களா, அவங்களும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து இவங்க சொல்கிறாங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. பேங்க் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நினச்சி பாருங்கள், எங்கேயாவது ஒரு கால் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் சொல்லி நாங்கள் பேங்க்லேருந்து தாங்க பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னாகும்? உங்களுக்கு அப்படியே பகிருங்கிறதா? அப்போ வலைத்தளங்களில் இதேமாரி சில பாதிப்புகளும் ஏற்படும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணத்தையே என்ன பண்ண முடியும், இதுலேருந்து மாற்றிக்க முடியும். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, யூடியூப் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைய கற்றுக்கிறது. கரெக்டு தான், தப்பு இல்லைன்னா நம்ம சொல்லவே இல்லையே. அப்போ நம்ம அதை கண்காணித்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. இப்போ வேலை தேடுபவர்களுக்குன்னு ஒரு யூடியூப் ஒரு சேனல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சேனலை இவங்களுக்கு தெரியும். இப்போம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், வேலைவாய்ப்பு செய்திகளை போய் பார்ப்போம், வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் கவர்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம், டிஎன்பிசியில் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி டிஎன்பிசி அப்ளை பண்ணணும்னா நம்ம மாணவர்களாக இருந்திருக்க என்ன பண்ணுவாங்க, போய் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த சைன் கூட இல்லாமல் வந்திருக்கோம். அடுத்த நாள் அவங்க எக்ஸாமுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ அடுத்து வந்து 3 நிலையில் பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள்னு. நீங்களாம் மாணவர்களா? இவங்க இப்போ சொன்னாங்க இல்லையா, எங்கள் அம்பிகா மேம் சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்களாம் மாணவர்கள். மனவளக்கலை நம்ம என்ன பார்ப்போம், நம்ம இங்கே பேராசிரியர்கள் பேசுகிறக்கூடிய நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நம்ம கேட்போம். நம்ம சமையல் பற்றி பார்ப்போம், சிந்தனை ஒரு ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போம். நம்மளும் ஒரு மாணவர்களும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு என்னன்னா, உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, உயிர் சார்ந்து 3 பிரச்சனைகள் அவங்க வந்து இந்த வலைத்தளத்து மூலம் பாதிக்கப்படுறாங்க. எதனால் அப்படின்னா, உடல் வந்து எடை அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களோட உடல் எடை அதிகமாக இருந்துச்சா? கண்டிப்பாக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வெளியில் நிறைய அந்த ஆடெல்லாம் பார்க்குறாங்களே, அதை பார்த்து அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை ருசித்து அதை பார்த்து சாப்பிடணுன்னு விரும்பப்படுறாங்க, வீட்டில் அடம் பிடிக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க, நம்மலாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப தைராய்டுன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சா? இல்லை. அப்போ இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் தைராய்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது.
அடுத்து வந்து கண் பார்வை. நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கண்ணாடி எப்போ போட்டிருப்பாங்க? ஒரு 50-60 வயசில் போட்டிருப்பாங்க. இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்க, ஒரு 2 வயசு குழந்தை எல்கேஜி கொண்டு சேர்க்குறப்ப என்ன பண்ணுறாங்க? கண்ணாடி ஏன் போடுறாங்க? அவங்க அதிகமாக செல்ஃபோன் பயன்படுத்துறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி. இப்போ சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடணும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ விடுற பிள்ளைங்க என்ன வந்து கண்ணாடி காலம்லாம் பொழைக்கணுமா இல்லையம்மா? கண்ணாடி போட இருந்தால் எப்படி ஆகுறது? வாழ்க்கை அந்த ஷூலாம் சார் ஐயா சொன்னாங்களா, ஷூ ஒரு சைடு தூக்கி போட்டு அப்படி வருவாங்க. வந்த உடனே சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் என்ன பண்ணுவாங்க, உடனே செல்ஃபோனை வச்சு பார்ப்பாங்க. இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு விடுற பிள்ளைங்களை எப்படி கொண்டு விடுவோம்? நல்லா படித்து நல்லா வரணும்னு நம்ம வேண்டிகிட்டு கொண்டு விடுவோம். அதுங்க என்ன பண்ணுறது, சாவி வீட்டுக்கு போகிறோமே அப்படியே டல்லாக போகும். ஆனால் ரிட்டன் வரப்போ அந்த பிள்ளைங்க எப்படி தெரியுமா வரும்? அந்த வீட்டில் தீ பிடிச்சி எல்லாரும் தப்பிச்சு ஓடியாருவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஓடியாந்துருவான். எதுக்காக? அம்மா அப்பா பார்க்கணுன்னு வருவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. எதுக்கு வர்றாங்க? வந்த உடனே செல்ஃபோனை வச்சுருவாங்க, இல்லை டிவியை பார்ப்பாங்க. என்ன சாப்பாடு என்ன எது கேட்க மாட்டாங்க. சரி சாப்பாடுறா சாப்பிடுன்னு ஊட்டி விட்டா என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளைங்க சாப்பிடலன்ற செல்ஃபோனை கொடுத்துருவாங்க. அந்த செல்ஃபோனை வச்சு அதை சாப்பிட்றப்ப என்ன ஆகுது, சாமிஜி என்ன சொல்லுவாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னா அப்போ தான் அந்த சாப்பாடு டேஸ்ட் அது தெரியாது. அவங்க சாப்பாட்டு அப்படி அதை கொடுத்தா தான் போட்டு. அதாவது அந்த காலத்தில் உணவே இல்லாமல் வாழ்ந்துருக்குறாங்களே, இந்த காலத்தில் இந்த உணவு கூட கிடைச்சிருக்குன்னு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தாங்க ஐயா நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஐயா சாமிஜி சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்து கண்ணால் பார்த்து அதை ருசித்து அதை மனத்தோடு நம்ம சாப்பிட்றப்ப செரிமானம் எங்கே ஆகுது, நம்மளுடைய வாயின் எச்சிலே ஆயிடுதுங்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, முழுங்கிடுறாங்க. உடனே என்ன பண்ணுது, வயிற்றுக்கோளாறு ஏற்படுது. இப்போ உள்ள உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து செல்ஃபோனை பார்த்து யார் அதிகமாக வந்து சாப்பிட்றாங்களோ, மாணவர்களும் சரி மற்றவங்களும் சரி, அவங்களுக்கு நீரிழிவு நோய் வருதுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீரிழிவு நோயின்றது எப்போ இருக்கும்? அதெல்லாம் ரொம்ப இருக்காது, 60 வயசு 70 வயசு உள்ளவங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து சோம்பேறி அதிகமாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சும்மா ஒரு சின்ன வேலையை சொல்லி பாருங்களேன், போ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் அந்த அதில் அதிகமாக அடிக்ட் ஆகிறதுனால தான் அவங்க ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீர் கட்டி, கர்ப்பப்பையில் கட்டி, சினைப்பை கட்டி வேறு ஏதாவது இருந்துச்சா? இல்லவே இல்லை. இப்போ உள்ள உணவு முறைகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க, படுத்துக்கிட்டு ஃபுல்லாக செல்ஃபோனை பார்க்குறது. அந்த செல்ஃபோனை பார்த்து என்ன ஆகுறது, தன்னை வந்து அதிலே முழுகடிச்சு தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்க, விழிப்புணர்வாக இல்லை. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இது பாதிப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து மனசை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாருமே மன அழுத்தம் அப்படிங்கிறாங்க. ஏன் மன அழுத்தம் அதிகமாக வருது? அதுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைங்களாம் படிக்கலையா? ஏன் நம்ம சாமிஜியை வந்து அவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்காங்க, அவ்வளோ தத்துவங்களை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் இல்லையா? இருந்துச்சா? என்ன இது பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள், இப்போ அடுத்து நம்ம சொல்கிறோம் தூக்கமின்மை. தூங்கலை அப்படின்னா அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ 25-24 வயசில் அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னா வருது. எதனாலன்னா அவங்க 2 மணி 3 மணி வரைக்கும் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க தூங்குறாங்க. தூக்கமின்மை, இது தூக்கமின்மையை கெடுக்குதுங்க, இது எங்கள் உடம்பை பாதிக்குதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து என்ன, தேவையில்லாத கவலை. நான் ஒரு போஸ்ட் போட்டேங்க, நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு பிள்ளை கவலையாக இருக்குது. ஏன்ப்பா அப்படி கவலையாக இருக்கேன்னா, நான் ஒரு வாரமாக செல்லு பார்க்க முடியல, எனக்கு பரீட்சை இருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்னாப்டீப்பில் போய் நான் பார்த்தேன், என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் காணா போயிட்டு டெலீட் ஆகிட்டு, அதனால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம முக்கியமாக ஒன்று இருந்து என்ன அப்படின்னா, மெலட்டோனின் ஒரு சுரக்குதுங்க. அது 9 மணிக்கு அப்புறம் சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம அதை கவனிக்கிறப்ப என்ன பண்ண முடியும், நல்லா தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் போய் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம இருக்கிறப்ப அப்போ அந்த பிள்ளைங்களோட நம்ம வாழ்கிறோம், அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரோம். இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ கொஞ்சமாக செய், அதாவது அதிகப்படியான பயன்பாட்டுக்கு கொண்டு போகாத, கம்மியான பயன்பாட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதை சொல்கிறோம். ஓகேவா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பானவர்கள் நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக உதவுகிறதே என்ற அணியை சார்ந்த பேராசிரியை பி. திலகவதி அவர்கள், இவர்கள் சமயபுரம் அறக்கட்டளையை சார்ந்தவர்கள், 2000 அருள்பணி ஆற்றி வருகின்றார்கள். 2010 டிப்ளமா முடித்திருக்கின்றார்கள். திருச்சியில் ஒரு தவமையத்தை சிறப்பானவர்கள் நடத்தி வருகின்றார்கள். அம்மா அவர்களை பேசும்படி கேட்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அவையில் அமர்ந்துள்ள அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தலைப்பை சரியாக புரிஞ்சுக்காமையே எதிரணியில் பேச வந்துட்டாங்கய்யா.
மாணவரின் அறிவு வளர்ச்சிக்கு சமூக வலைகளை இதாக பாதிக்கிறதுனா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்க. இப்போ அவங்க அம்மாலாம் சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் பற்றி சொன்னாங்க, ஃபேஸ்புக்கை, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கய்யா. ஃபேஸ்புக் வச்சுருக்கேன், ஆனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அது மாதிரி எனக்கு தெரியாததான் இப்போது தெரியாத எனக்கே தெரியுது வலைதளங்கள் வந்து நன்மை செய்கிறதுன்னு. இவ்வளவும் படிச்சுட்டு அவங்க வந்து உதவி அது பாதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜராஜேஸ்வரி அம்மா பேசுனாங்கல்ல, அவங்க எம்ஃபில் படிச்சிருக்காங்க. நான் எதையுமே, ஏன்னா அவங்க நினைக்கலாம் என்னடா மாணவர்களை விட்டுட்டு இன்னும் நம்மளை சொல்கிறாங்களேன்னு. கற்கும் வரை அவர்கள் மாணவர்களே. நேற்று ஐயா சொன்னார், 90 வயசில் ஒருத்தர் இப்போ ஃபாரினில் +2 எழுதினார். அப்போ அவர் 90 வயது மாணவர். அப்போ இந்த எம்ஃபில் படித்த ராஜராஜேஸ்வரி ஒரு மாணவர் தானே. அவங்க நான் எதுவுமே நான் போய் கூகுளில் தேடலை அப்படின்னு சொல்லுங்கள், உங்கள் அன்றைக்கி நான் வந்துடுறேங்கம்மா. நீ இது வரல எதுவுமே பார்க்கல, வலைதளங்களில் நான் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லுங்கள், உங்கள் அன்றைக்கி நான் வந்துடுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு பேசினவங்க அம்பிகா வாங்கம்மா, அவங்க சொன்னாங்க பாலில் வந்து ஒரு துளி கலந்தாலும் விஷம் தானே. நீங்கள் ஏம்மா விஷத்தை கலக்குறீங்க? தேனை கலங்க, பால் இன்னும் சுவையாயிரும், நல்லா புஷ்டியாகலாம், குழந்தைங்களுக்கு அறிவு வளரும். தேனும் மருந்து இயற்கை வைத்தியத்தில் சொல்லியிருக்காங்க. தேன் கலந்து பல சமூக வலைதளங்கள் விஷத்தை தானே கொடுத்துட்டு இருக்கு. இல்லைங்க, அது தேனும் கொடுக்குது, அவங்க விஷம்னு அதை நினச்சிக்கிறாங்க. நம்மளோட எண்ணங்கள் தான் தவறு. ஒரு உதாரணத்துக்குங்க, இப்போ நெல்லை வளர்க்குறோம், நெல்லுக்கு உரம் போட்டு அதை களை எடுத்து எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதோடு சேர்ந்துற புல் என்ன பண்ணுதுங்க, அதுக்கு மெஜாரிட்டியாக வளர்ந்துருது. என்ன பண்ணுறோங்க, புல்லை களைஞ்சிட்டு நெல்லுக்கு தண்ணி உரம் விட்டு வளர்க்குறோம். இல்லைங்க, புல் நெல்லோடு வளருது, இனிமேல் நெல்லே வேண்டாம், விஞ்ஞானிகள் மாதிரி நம்ம விண்வெளியில் இருக்கவங்க மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்டு வளர்ந்துடலான்னு சொல்ல முடியுங்களாங்கய்யா? சொல்லுங்கள், யாரால முடியுமா? முடியாது. அதனால் நல்லது இருந்தால் தீமையும் இருக்கும், நன்மையும் தீமையும் பிறதர வாரா நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லித்தரணும். அதுக்காக வந்து சமுதாயத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்குது, எது சரியோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணுங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பையன் காலத்தில், அதாவது என் 10 வருடங்களுக்கு முன்பு, 10-12 ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த நிலையை கடந்து நம்ம வந்திருக்கோம். போகணுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க, ஒன்று ட்ரெயின் புக் பண்ணோம், இல்லைன்னா பஸ்ஸு புக் பண்ணோம், இல்லைன்னா காரில் போகணும், அது நாளே போய் ரூம் போடணும், இல்லைன்னா ரிலேட்டிவ் வீட்டில் தங்கணும். இப்போ நம்ம வீட்டு ஹாலில் உட்காந்து உனக்கு என்ன காலேஜ் வேணும், இதில் இன்னொன்று விட்டுட்டேன், அம்மா மட்டும் போக முடியாது, அப்பாவும் போகணும், ஒரு அண்ணன் இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக போய் நம்ம அந்த கவுன்சிலிங்கில் காலேஜை தேர்ந்தெடுப்போம். இப்போ எப்படிங்கய்யா, நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம காலேஜை சூஸ் பண்ணுறோம். இது வந்து வலைதளங்கள் உதவுகிறதா பாதிக்கிறதான்னு உங்கள்கிட்டே விட்டுறீங்கம்மா. அவங்க எதிரணிக்கிட்ட நான் கேட்கல, நீங்கள் பார்வையாளர்களே சொல்லிடலாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிபிஎஸ்சி படிக்கிற பையன், அவனுக்கு வந்து சோலார் சிஸ்டத்தை பற்றி ப்ராஜெக்ட் இருக்குது, நாளைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு அதை பற்றி நாலேஜில் ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்கும், அவ்வளோதான். அவங்க உடனே அந்த பையன் என்ன பண்ணான், பக்கத்து வீட்டில் போய் படிக்கிற ஒரு பையன்கிட்ட, அண்ணா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லவும், அவன் வா உனக்கு நான் கூகுளில் தேடி எடுத்து தரேன்னு சொல்லி காமிச்சு கொடுத்து, அந்த பையனாக தேடி எடுத்து யூனிவர்சல் பூரா தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி நம்பர் 1 ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம்மா. இது சொல்லுங்கள், இது உதவுகிறதா பாதிக்கிறதா? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு கூடத்தில் ஆழியாரில் நம்ம சாப்பிடும்போது போனேங்கம்மா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாய்ஸு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் படிக்க வந்திருக்கோம், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்திருக்கோன்னு. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆழியாரில் நடக்குதுங்கிறத நம்ம விவேகானந்தர் ஐயாவும் முருகன் ஐயாவும் அவங்க வீட்டில் போய் சொன்னாங்களா, இல்லை லெட்ரு போட்டு சொன்னாங்களா? இல்லைங்களே. வலைதளங்களில் விட்டாங்க, ரைட்டு, நம்ம அறிவை வளர்த்துக்கணும். நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு, ஆனால் அது யாருமே கேட்கல. ஆனால் இதே சமூக வலைதளம் வரும்போது அந்த பிள்ளைங்க, ஏன்னா நம்ம சொல்கிறத விட கூகுள் சொல்கிறத அவங்க நம்புகிறாங்க. இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, அது நன்மை செய்யுதுன்னு தானே எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சுவையான உணவு தயாரிக்கணும் வேணும். நம்ம எல்லோரும் எங்கே போவோங்க, ரெஸ்டாரண்ட் போவோம், என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் போகலாமா, 3 ஸ்டார். இப்போல்லாம் என்ன பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே உணவை நம்ம வீட்டில் தயாரிக்கிறோம். கோபி மஞ்சூரியன், ஃபிஷ் ஃப்ரை,
எல்லாமே அதே டேஸ்ட்டில் செய்யும்போது இதெல்லாம் எதில் இருந்து பார்க்குறீங்க? இந்த வலைதளம் வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வருது. அது எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லைங்கய்யா. நம்மளாம் மனவளக்கலை அன்பர்கள். அது மாதிரி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பையனுங்களுக்கு அதை ஊட்டணுங்கய்யா. அது மாதிரி பார்க்கும்போது அதே ஸ்டைலில் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது என் பையனுக்கு உடல் கெட்டு போகாது. உண்மைங்களா? இது நியாயம் தானே? அப்போ இது என்ன செய்யுதுங்க? இதுவும் நன்மை தான் செய்யுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் என்னோடய பொண்ணும் பையனுங்க கொரோனா ஆரம்பித்து வீட்டுக்கு வந்தாங்க. இங்கேருந்து அதாவது தன்னோட வலைதளங்கள் மூலமாக 4 வருடம் வீட்டில் இருந்து பணி செஞ்சாங்கங்க. அவங்க அப்போ வந்து இதை இவங்க நினைக்கலாம், என்னடா மாணவர்களுக்கு அறிவு வளர்ச்சிக்கு இந்தம்மா ஏதோ கிராஸில் போய் ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. என் பையன் அப்பையும் மாணவராக தான் இருந்தான். என்ன பண்ணுறீங்க, அந்த கொரோனா பீரியட்லேயே திருச்சி ஐஏஎம்மில் எம்பிஏ முடித்தான். இது எவ்வளோ பெரிய வாய்ப்புங்க. ஐஏஎம்மில் எம்பிஏ படிக்கிறதுக்காக எவ்வளோ சிரமப்படணும், எவ்வளோ கஷ்டப்படணும் எல்லாருக்கும் தெரியும். அந்த வலைதளங்கள் இருக்கவும் தானேங்க அவன் வந்து எம்பிஏ முடிக்க முடிஞ்சிச்சு. அது மாதிரி சொன்னாக்க நிறைய சொல்லலாம். பாவம் அவங்க ரொம்ப ஐயோ நம்ம தப்பான தலைப்பை எடுத்துட்டோமேனு எதிர நீங்கள் ரொம்ப கவலைப்படுவாங்கிறதுக்காக கொஞ்சம் குறைச்சி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று அமுதாம்மா வந்தாங்க. எல்லோரும் ஓடி போய், அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்கம்மா, நல்லா இருக்குமா உங்கள் கவிதைகள், நாங்கள்லாம் ரொம்ப ஆசையாக கேட்போம்மா. எதில் கேட்பீங்க? அமுதாம்மாவோட ஸ்பீச் வந்து திருத்துறைப்பூண்டுலேயும் தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலையுமே வந்து எல்லோரும் கேட்க முடியாது. யூடியூப்பில் பார்த்து அவங்க நல்லா பேசுகிறத கேட்டு நீங்கள் அதையுமே உங்களுடைய இந்த பிஹெச்டி போல எம்ஃபில் அந்த நாலேஜ் அம்மா சித்தர்கள் பாடல்களை அவ்வளோ அருமையாக அற்புதமாக சொல்கிறாங்க. எதையும் கேட்குறீங்க, நம்ம வலைதளங்கள் கேட்குறீங்க. இன்னும் ஒரே ஒன்று சொல்லிடுறீங்க. அதாவது என்னோடய பேரன் 2.5 வயசு. நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க ஃபோன் கொடுக்கறனால பாதிப்பு உண்டு தான், அதில் நாங்களும் தெரிஞ்சுருக்கோம். ஆனால் 2 வயசு நிரம்பி 3 மாதத்தில் ஹிட்ஸு சேனல்னு ஒன்று இருக்குங்க, அது மட்டும்தான் அவன் பார்ப்பான். எக்ஸ்ட்ரா சேனல் நாங்கள் எதுவுமே போட்டு கொடுக்க மாட்டோம். அதுவே அம்மா சொன்னாங்க, நீங்கள் அதையும் பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணிடுவோம். நடுவர் ஐயா சொன்னாங்க, அலாரம் வச்சுக்கோங்க. அவன் பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அலாரம் வரணும். அப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம் இல்லைங்கயா. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது எப்பயுமே நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சை தான் எடுத்துக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா அத்தனை கலர்ஸுங்கம்மா, அவ்வளோ கலர்ஸு, ஏபிஜிடி 1 2 3 எல்லாமே சொல்லிடுறாங்க. அதனால் இந்த வலைதளங்கள் நமக்கு நன்மை செய்கிறதேங்கிற சொல்லி இந்த நடுவர் ஐயா வந்து தெரியும், அவருக்கு நான் எங்கள் பக்கம் தான் தீர்ப்பு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க ஊர் பொண்ணு பக்கத்தில் இருக்கே, நம்ம மாறிடுறோன்னு நினச்சிடாதீங்க ஐயா. பாசிட்டிவாக தான் மகரிஷி விரும்புவார். அதனால் நீங்கள் நேர்மையான இந்த கருத்துக்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லுவீங்க. நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான முறையில் அருமையான கருத்துக்களை எடுத்து சொன்ன அம்மா அவர்களுக்கு நன்றி. காலம் கருதி அடுத்து 3வது பேச்சாளராக பாதிக்கிறது என்ற தலைப்பிலே அருள்நிதி பொன் நடராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அறக்கட்டளை அறங்காவலர் நாமக்கல் அறக்கட்டளை உலக சமுதாய சங்கம் சேலம் மாவட்ட ஜோனலுடைய ஒரு பொருளாளராக இருக்கின்றார். தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்றவர். மண்டல துணை இயக்குநராக கல்வித்துறையை பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற ஐயா அவர்களை சிறப்பான கருத்துக்களை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நடுவர் உள்ளிட்ட அவையோரை வணங்கி என் உடையை துவக்குகின்றேன். இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் தலைப்பு என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு பாதிப்பா இல்லையா நன்மையான்னு தானே சொல்லணும். அவங்க கம்பி கட்டுற வேலையெல்லாம் வந்து 2வது அம்மா பேசினாங்க. முதல்ல அம்மா பேசி முடிக்கும்போதே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நல்ல விஷயங்களையும் கற்றுத்தருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்களையும் கற்றுத்தருதான். அப்போ ஏதோ அதில் கெட்ட விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் அம்மா பேசினது முடிஞ்சது. 2வது அம்மா பேசினது எல்லாம் கம்பி கட்டுற வேலை தான் அப்படின்னாங்க. அப்போ அவங்க கம்பி கட்டுற வேலையை செஞ்சு முடித்தாங்க, அதோடய அதுவும் முடிஞ்சிச்சு. 3வது அம்மா பேசும்போது சொன்னாங்க, இன்னும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணாங்களா, அது பண்ணாங்களா, இங்கே ஃப்ரை பண்ண தான் வந்திருக்காங்களா? ஏங்க எங்களுக்கு தெரியாத ஃப்ரை பண்ணுறது எல்லாம் இங்கே ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக பேரெல்லாம் எங்கே போவாங்கிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். இங்கே நம்ம அதுக்காக வந்திருக்கோம். வலைத்தளங்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அப்புறம் வீட்டிலே உட்காந்து பையன் வந்து ஆன்லைன்லேயே எல்லாம் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க இன்ஜினியரிங் காலேஜுன்னு சொன்னான். அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்கு முன்னால் யாருமே படிக்கலையா?
அப்ளிகேஷனே போடலையா? அதே மாதிரி இங்கே பயிற்சியெலாம் நடந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸே இங்கே நடந்தது இல்லையா? இப்போ சமூக வலைதளங்களை பார்த்து தான் இங்கே இத்தனை பசங்களும் வந்திருக்காங்களா? அப்படின்னா நமக்கு வேலையே இல்லையே, இல்லைங்களா? இப்போ ஸ்கூல் காலேஜஸுக்குள்ளே நாம் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். எதுக்காக? பையன் வந்து சமூக வலைதளங்களில் போய் வீணாக போயிட்டுருக்கானே, அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த எம்ஆர்சி பயிற்சிக்கே நம்ம வந்திருக்கோம், இல்லைங்களா? இதெல்லாம் மறந்துட்டு அவங்க ஏதோ சமூக வலைதளங்கள்லாம், ஐயா அறக்கட்டளை அவங்கள பார்த்துக்கோங்க 3 பெரிய நல்லா, எங்கேயாவது வந்து போய் ஃபோனை கொடுத்துட்டு, அம்மா இதை பார்த்துக்க, நீங்கள் உடற்பயிற்சி இதையே செஞ்சுக்கங்க, அகத்தாய்வு பாருங்கள், நான் வந்து வீட்டிலேருந்தே பேசுகிறேன் கேட்டுக்கன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுங்களா? ஏன் இதே எம்ஆர்சியை நாம் வந்து வீட்டிலேருந்தே பார்த்துக்க முடியாது ஆன்லைனில்? ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரோம், இல்லைங்களா? அப்போ சிந்திக்கணும். அப்போ வந்து சமூக வலைதளங்களில் ஏதோ குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முதல்ல நம்ம பேசும்போது எல்லாம் நீங்கள் யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, யார்கிட்ட பட்டன் ஃபோன் இருக்குதுன்னு கேட்டாங்க. இங்கே வந்து பேராசிரியர்களுக்கு இப்போ இந்த தலைப்பு கொடுத்துருக்கு. யாருக்கு கொடுத்துருக்கு? மாணவர்களுக்கு. நாங்கள் வந்து செல்ஃபோன் சமூகத்தில் வேணான்னு சொல்லவே இல்லை. வேணும், எப்போ வேணும்? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வேணும். இந்த வயசில் வேணாங்க தான் நாங்கள் சொல்கிறோம். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போது ஒரு விவசாயி இருக்கிறான், விவசாய நிலத்தில் பயிர் போடுறான், உரமே போடல, சோளப்பயிர்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர் எல்லாம் முளைச்சிருக்கும். எங்கேயோ 1-2 பயிர் என்ன இருக்கும், கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்கும். அது என்னென்னா அந்த விதையோட வீரியம், அதனால் வந்து விலையாக வந்திருக்கு. அந்த மாதிரி எங்கேயோ 1-2 இருக்கும். ஆனால் அதுக்காக இது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இதுவுமே இது வந்து மாணவர்களுக்கு இது வந்து அழிவை தான் கொடுக்குது, இல்லைங்களா? இப்போ நாம் ஏன் கல்லூரி இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம், இந்த செல்ஃபோன் இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் இன்னொன்று சொல்கிற பாருங்க, நான் வந்து எச்எம்மாக இருந்திருக்கேன், டைரக்டராக கூட வந்திருக்கேன். ஆனால் அப்போ ஸ்கூலில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். பசங்களெல்லாம் பிடி பீரியடுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டு கிளாஸில் போய் பார்த்தா குறைஞ்சதும் 10 பேக்கில் ஃபோன் இருக்கும், எடுத்துருக்கும், இல்லைங்களா? அதே மாதிரி பசங்க மார்க் வாங்கியிருக்காங்க. உங்களை எல்லாரையும் ஒரே ஒரு கேள்வி கேட்குற, பதில் சொல்லுங்க பார்க்கலாம். என் பையனுக்கு வந்து 200 மார்க் தான் வாங்கிட்டு இருந்தான் ஆஃபேலியில் 10th 12th. இப்போ நான் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன், அவனுக்கு சமூக வலைத்தளங்களில் எல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ என் பையன் வந்து 450 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு எங்கேயாவது யாராவது பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இருந்தால் கை தூக்குங்க, இப்பயே மேடையை விட்டு இறங்கிடுறோம். இருக்கீங்களா? இல்லை தானே? அதே மாதிரி ஐயா மேடையை விட்டுலாம் இறங்காதீங்க, பேச்சை முடிச்சுவிட்டு இறங்குங்க. இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேள்விங்க அவங்களுக்கு. ஐயோ இறங்கிடாதீங்கன்னு அவங்க மனசுலேயே நினைக்கிறாங்க, இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்கள், பேட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏமா உங்கள் பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ ஏமா மார்க் கம்மியாகிடுச்சு? ஐயா லாஸ்ட்டு 2 மாதமாக ஃபோனில் வந்து இருந்ததுனால தான் மார்க் குறைஞ்சிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, மாப்பிள்ளை என்ன முதல்ல என்ன வாங்கி தராரு பொண்ணுக்கு? செல்ஃபோன் தான் வாங்கி தராரு, இல்லைங்களா? அதே பிரேக்கப்பும் எதில் ஆகுது? செல்ஃபோனில் தான் பிரேக்கப்பும் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, போய் பாருங்கள் சென்னை கோர்ட்டில், சமூக நல கோர்ட்டில் 35,000 ஜோடிகள் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி டைவர்ஸ்க்காக, இல்லைங்களா? எதனால் இதெல்லாம் வந்தது? எல்லாம் செல்ஃபோனால் சந்தேகம். அதே மாதிரி இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து அந்தரங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைங்க, அந்தரங்கமே போயிடுச்சு. முன்னால் எல்லா விஷயமும் அந்தரங்கமாக இருந்தது. இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் நாங்கள் பையன் பயன்படுத்திகிட்டு இருக்கான் அப்படின்னு. பயன்படுத்துவான் கொஞ்ச நேரம்தான், அப்புறம் ஆடு வரும், பார்த்துருக்கீங்களா? வரிசையாக ஆடு வரும், உங்களை தூண்டுவான், சும்மா இருக்க மாட்டான், தூண்டிக்கிட்டே இருப்பான், ஆடு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஆடை ஒன்று தொட்டுட்டிங்கன்னா, ஓ நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அது சம்மந்தமான நியூஸே தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ பையன் டெம்ப்ட் ஆகணான்னு இல்லைங்களா? இங்கே இருக்கிற எத்தனை பேரண்ட்ஸுக்கு உங்கள் பையனோட செல்ஃபோனோட பாஸ்வேர்டு தெரியும் சொல்லுங்கள்? 1 2. உங்களோட பாஸ்வேர்டு எத்தனை ஹஸ்பண்டுக்கு தெரியும்? வாழ்த்துக்கள், நீங்கள் மனவளக்கலை ஆசிரியர்கள், அதனால் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்டுருக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்குங்க இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில். எல்லா பக்கம் கேட்கலையே, உங்கள் பாஸ்வேர்டு எத்தனை மனைவிக்கு தெரியும் கேட்டுருக்கணுமா? இங்கே இல்லை சார், அவங்களுக்கு பாஸ்வேர்டே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அம்மா ஃபோன் பேசணும் கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க, அதனால் அவங்க பாஸ்வேர்டே வச்சுக்கிறது இல்லை. அப்படி கேட்டானா ஹார்ட் அட்டாக் வந்துருமே அவங்களுக்கு சில பேருக்கு. அப்புறம் நடுவர் இப்போ தானாகவே உள்ள வந்து மாட்டிக்கிட்டார். ஐயா காலையில் ஒரு துறவியாக இருந்தால் பாஸ்வேர்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது, கதவு இருக்காது, ஒன்றுமே இருக்காது, அதான் ஓப்பன். அதனால் அவங்க ஓப்பனாக வச்சுருக்காங்க. அதாங்க
இப்போ WCSல ஏன் இந்த தலைப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ வந்து கத்திரிக்காய் முத்தனை எங்கே வந்துடணுங்க, சந்தைக்கு தான் வந்தாகணும். அப்போ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால தானே உலக சமுதாய சேவா சங்கத்தில் இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பாதிப்பு இருக்கு இல்லையா, நாம் பேசாமல் யார் பேசுறதுங்க இந்த பாதிப்பை, இல்லைங்களா? அப்போ என்ன பாதிப்புன்னு பேசுகிறத விட்டுட்டு இவங்கெல்லாம் வந்து கம்பி கட்டினாங்க, ஏதோ மரம் வச்சாங்க, செடி நட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நியாயங்களா? அவங்க பேர் ஏதோ 2.5 வயசாக ஃபோன் கொடுத்தாங்களா? ஏங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் 2.5 வயசு பேரனுக்கு நீங்கள் மனசு வந்தால் ஃபோனை கொடுக்குறீங்க? அந்த மாதிரி நான் மனசோட கொடுக்குறேன் சார்னா கை தூக்குங்க பார்க்கலாம். ஏதோ வேறு வழி இல்லை, எதையோ ஒன்று தின்ன ஆகணும். பையன் மருமகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாகணும். மெயின் அதுதானே. இல்லைன்னா வீட்டில் உட்காந்துட்டு இது கூட வேணாலும் செய்ய முடியலன்னு நம்மளை திட்டுவாளே அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனை கையில் கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிட்டா நல்லா பண்ணிட்டான்னு நம்ம சொல்ல வரோம், இல்லைங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. ஆகவே இறுதியாக ஒன்றே ஒன்று நாம் சொல்லிக்கிறேன், நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி சமூகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அவலமான ஒரு விலை பேச வேண்டிய நிலைமைக்கு இருக்கும். பஃபட் கேம்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்கல்ல? அந்த கேம் விளையாடி இறந்தவர்கள் எவ்வளோ பேர், இல்லைங்களா? மாணவர்கள் செல்ஃபி எடுத்து ட்ரெயின் முன்னால் விழுவுறான், இதில் விழுவுறான், எத்தனை பேர்? சமூக வலைஞர் பார்த்து பார்த்து ஃபோனை பிடுங்கிட்டான்னு அப்பாவை கொலை பண்ணவன் எத்தனை பேர்? ஆசிரியரை கொலை பண்ணவன் எத்தனை பேர்? தன்னுடைய சொந்த தங்கையை கொண்டவன் எத்தனை பேர்? இன்றைக்கி நீங்கள் பேப்பரை திறந்தீங்கன்னா 100% என்னம்மா நியூஸ் வருது? இதெல்லாம் சமூக வலைதளங்களில் கேடு இல்லையா? இதை வச்சுக்கிட்டு நம்ம பேச வரலாமா? அப்போ இவங்க பேப்பரே பார்க்க மாட்டாங்களா? ஐயா நடுவர் அவர்களே, ஐயா நீங்க பேசுறத பார்த்தா விவாத மேடைக்கு வரமாட்டாங்க. அப்புறம் இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு ஒன்று இருக்குங்க. பாவங்க மக்கள் அதில் விளையாண்டு எத்தனை பேர் தன்னுடைய சொத்தை இழந்து இதை இழந்து எல்லாமே போயிடுச்சு. நேரம் கருதி நான் ஐயாட்ட கேட்குறேன், மறுபடியும் இந்த தலைப்பில் எங்களுக்கு 1 ஹவராவது கொடுங்க. ஃப்யூச்சரில் இதை பற்றி நான் நிறைய பேச வேண்டி இருக்குது. நாளைக்கு ஒரு செஷன் போட சொல்லுவோம், அந்த மாதிரி கொடுங்க. ஆகவே நடுவர் அவர்களே, நீங்கள் கொடுக்க போகிற தீர்ப்பு எனக்கு இல்லை, இவங்களுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ அவங்க ஒவ்வொரு காலேஜாக போய் ஏறி கஷ்டப்படுறாங்க, ஸ்கூலுக்கு போய் சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியும் மாணவர்களை நம்ம எந்த அளவுக்கு சமூக வலைத்தளத்துலேருந்து காப்பாற்றிட்டு இருக்கோன்னு. அதனால் இந்த தலைப்பு உங்களுக்கானது. ஆகவே நடுவர் ஒரு நல்ல தீர்ப்பை உங்களுக்காக கொடுப்பார் என்பதை சொல்லி நடுவரை கொடுத்துருங்க. நன்றி. நன்றி. மிக சிறப்பான முறையில் தெளிவாகவும் நல்ல ஆழமான கருத்துக்களையும் சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போ 6 பேர் பேசி முடிச்சுட்டாங்க. தீர்ப்பு நாளைக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கடுப்பாயிடும். ஏன்னா 1 மணி நேரம் உட்காந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வாட்டி சொல்லாமல் போயிடுவியா அப்படின்ட்டு இருக்காங்க. பொதுவாக சமூக வலைதளங்கள் வந்து மாணவர்களுக்கு அறிவு வளர்ச்சிக்கு உதவுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டால் எல்லா பசங்களுமே அதை பார்த்து படிச்சுக்கிறது, எழுதிருக்க முடியுது, ஷேர் பண்ணிக்கிறான். நீங்கள் யூடியூப்பில் வந்து நல்ல நல்ல எஜுகேஷனல் கண்டென்ட் நிறையா கிடைக்கிது, பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. மகரிஷனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க முடியல, ஆனால் என்ன செய்வோம், நம்மளால் யூடியூப்பில் கேட்க முடியுது. இப்போ கூட ஜெயின் டிப்ளமா யூனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கான தேர்வுகள்லாம் நடந்துச்சு. நான் விஸ்டம் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு வர்றேன். 37,000 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 22 வீடியோக்கள் போட்டேன் இந்த ஜெயின் யூனிவர்சிட்டி சம்மந்தமாகவே. நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் வந்து ஆப்பிள் ஐஃபோன், உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்பிள் ஐஃபோனை கண்டுபிடித்தவர், அதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். அவருக்கு வந்து 4 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை பேர் லிசா, ரீடு, இர்வின், ஈவ், 4 பிள்ளைங்க. 56 வயசில் அவர் வந்து கேன்சரில் செத்து போயிட்டார். அவர் இந்தியாவின் மேலே ரொம்ப பற்று கொண்டவர். இந்திய ஞானிகளை பற்றியெல்லாம் நிறைய படிப்பார். அவருடைய ஃபியூனரல் சர்வீஸில் இறந்து போன போது வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆட்டோபயோகிராபி யோகியின் சுயசரிதை என்ற பரமஹம்ச யோகானந்தர் புத்தகத்தை பரிசாக கொடுக்க வேண்டும்னு உயில் எழுதி வைத்துட்டு செத்தார். அவருடைய இறப்புக்கு வந்தவர்களுக்கெல்லாம் அந்த புத்தகம் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய 4 குழந்தைகளுக்கும் 14 வயது வரையில் அவர் செல்ஃபோன் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கவே இல்லை. யாருங்க? ஆப்பிள் ஐஃபோன் தயாரிக்கக்கூடியவர் தன் குழந்தைகள் 14 வயது வரையிலும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. பிறகு பயன்படுத்தும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தார், இவ்வளோ நேரம் தான் பயன்படுத்தணும்.
அவரிடம் கேட்டபோது சொன்னார், ஏனென்றால் அது அடிக்ஷன் ஆக்கும், அது அடிமைப்படுத்தும், மூளையினுடைய செயல்திறன் குறையும். அந்த குழந்தைகள் மனிதர்களுடைய முகமுட்டு முகம் பேசி பழகி வளர வேண்டும், அதுதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி என்று சொன்னவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அது மட்டும் இல்லைங்க, பில்கேட்ஸு மைக்ரோசாஃப்ட் என்ற கம்ப்யூட்டர் நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட். அவர் தன்னுடைய பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் 14 வயது வரையிலும் என்ன செய்யலை அப்படின்னா, செல்ஃபோனையோ கம்ப்யூட்டரையோ கேமையோ அதிகம் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. பிறகு என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் மட்டும்தான் நீ கேம் விளையாடலாம் அப்படின்னார். அவர்கிட்ட கேட்டபோது சொன்னார், கம்ப்யூட்டர் மைக்ரோசாஃப்டுடைய ஓனருடைய பொண்ணுங்கிறதுனால 24 மணி நேரம் கேம் விளையாடுவதற்கு அனுமதிக்க முடியாது, ஒன்லி 45 மினிட்ஸ். நினச்சி பாருங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ், பில்கேட்ஸ் அவர்களுக்கு தெரிகிறது தன் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று. இந்த உலகத்திற்கெல்லாம் இவற்றை அனுப்பிவிட்டு அவர்கள் தங்கள் குழந்தைகளை எவ்வளவு நேர்மையாக சரியாக வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்திங்கன்னா, இந்த ரீல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம், டக்குன்னு பார்ப்போம், அடுத்து திருப்பிகிட்டே போயிட்டுருப்போம். இப்படி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய மூளை அதனுடைய கான்சென்ட்ரேஷனை இழந்துடுது அப்படிங்கிறாங்க. மூளையினுடைய பவர் இழந்துடுது. அந்த ஒரு ரீல்ஸில் வரக்கூடியதெல்லாம் பார்த்தா பார்க்குற மாதிரியா இருக்குது, ஒரு தரமான ஒன்றாக இருக்கிறதா? நம்ம பார்க்குற போதே பெற்றோருக்கு மனசு பதவதைக்குது, ஐயோ இது நம்ம புள்ள பார்த்துருமோ, நம்ம பொண்ணு பார்த்துருமோ என்று பயந்து பயந்து பார்க்குறோமே. 1954 மகரிஷி அவர்கள் படம் பார்த்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு அவர்கள் பட்ட வேதனையினை ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க பாருங்க. யான் ஒரு நாள் சென்று சினிமா பார்த்தேன், என் சொல்வேன் ஆபாசம் கண்ட காட்சி. தேன் அணைய பேசி கதாநாயகன் ஒரு சிறுவயது வாலிபமாம் பெண் கைப்பற்றி ஊன் உடல்கள் ஒன்றோடொன்றைச் செய்தான். ஒழுக்கத்தை கொள்வது போய் யான் பலர் கண்முன்னே. மணமதன் விலைகண்ட நடிகை அப்பெண் மனவொத்து குறையுடையில் நடித்தால் அந்தோ. எண்ணங்கள் பலமோத என் உள்ளம் இயம்பொனா வேதனையில் துடிதுடிக்க, என் உள்ளம் இயம்பொனா வேதனையில் துடிதுடிக்க கண்ணீரும் சிந்திற்று. எப்பங்க? 1954 வந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதை பார்த்து கண்ணீர் சிந்தினார் என்றால், இன்றைக்கு ரீல்ஸ் பார்ப்பதற்கு மகரிஷி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் பாருங்க. எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் கவர்ச்சியாக நடிப்பதற்கு நடிகையில் ஒரு சிலர் இருந்தார்கள். பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னா, கதாநாயகிகளே அந்த வேலையை பார்த்தாங்க. இன்றைக்கி ரீல்ஸ் வந்த பிறகு பல குடும்ப பெண்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? காசு வருகிறது என்பதற்காக எத்தனை கணவன்கள் தன் மனைவியை ஆட விட்டு கொண்டிருக்கின்றான். இதான் ரீல்ஸு. இதை சமூக வளத்தை பார்க்குறவன் அதை பார்க்காம போவான்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பக்கத்தில் நீங்கள் வேப்பிலை சட்னியும் பக்கத்தில் குலோப்ஜாமையும் வைத்து விட்டு நீ வேப்பிலை சட்னியை மட்டும் தின்னு குலோப்ஜாமனை விட்டுவானா? ஈர்க்கும். அதனால தான் சொல்கிறோம், இந்த சமூக வலைதளங்கள் அறிவை தருகிறது என்பதெல்லாம் பொய்யுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? யூடியூப்பை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லவே முடியாது. பாட்காஸ்ட்டை கேட்டு ஒரு உரையை கேட்டு நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. இட்ஸ் எ ஃபெயிலியர். நீங்கள் மகரிஷி உரையை கேட்டு பாருங்க, ஆனால் மகரிஷி உரையை புத்தகத்தில் படித்து பாருங்க, அப்போ புரியும். கேட்குற போது சிந்தனை சிதறும். உரை கேட்கிற போது எங்கெங்கேயோ போகும் மனசு. நீங்கள் ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு கற்பிக்கிறத எல்லாம் அமெரிக்காவில் அப்பயே விட்டுட்டாங்க. ஏனென்றால் பார்த்தலின் மூலமும் கேட்டலின் மூலமும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் படித்துதான் ஆக வேண்டும். மகரிஷி எத்தனை புத்தகம் எழுதியிருக்காங்க. பேராசிரியர் பெருமக்களாக நாம் ரீல்ஸ் பார்ப்பதை விட என்றைக்காவது புத்தகத்தை அடிக்கடி படித்திருக்கிறோமா? மாணவருடுங்க, நாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கடைசியாக படித்த புத்தகம் எது? நீங்கள் இந்த ஷார்ட்ஸும் ரீல்ஸும் பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனசு குறுகிய நேரத்திற்கு மட்டும் பழக்கப்பட்டு விடுகிறது. 30 செகண்டு 60 செகண்டு இவ்வளவுதான். அதுக்கு மேலே எந்த வேலை கொடுத்தாலும் அது செய்யாதுங்க.
ஐயோ புத்தகம் படிக்கணுமா? இது எப்படி படிக்கிறது? ஏங்க இதெல்லாம் இதை விட பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். படிப்பதன் மூலம்தான் அறிவு வரும், படிப்பதன் மூலம்தான் வாழ்க்கை சிறக்கும், படிப்பதன் மூலம்தான் ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அறிவு வளர்வதற்கு சமூக ஊடகங்கள்னு கேட்குறோம். தமிழில் 10 பாட்டுகளும் 8 தொகைகளும் இத்தனை எழுதியவர்கள் எந்த சமூக ஊடகத்தை வைத்தார்கள்? உலகத்திற்கே 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகச்சிறந்த மகானாக விளங்குடைய வேதாத்திரி மகரிஷி எந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தினார்? நாம் இன்றைக்கு சமூக ஊடகத்தை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஏற்படுத்திய ஐன்ஸ்டீன் மற்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடித்தது தானே. அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒன்று பார்க்கணும், அந்த சமூக ஊடகத்தை பற்றி நாம் மொத்தமாக சொல்கிறோம்னா ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களிடம் சொல்லலாம் என்று இருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி முடிவு, அட்டென்ஷன் ஸ்பேன் என்று சொல்லுவாங்க. ஒரு கவனம் எவ்வளவு நேரம் ஒருவருக்கு இருக்கிறது, அதுதான் அட்டென்ஷன் ஸ்பேன் என்று சொல்லுவார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஐயா மண்ணடிக்க போகிறாங்களா? ஆனால் அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா, 2004 அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 150 செகண்ட். எவ்வளவு? 150 செகண்ட். 2012 சாதாரண ஒருவருடைய அட்டென்ஷன் ஸ்பேன் என்பது வெறும் 75 செகண்ட் மட்டும்தான் ஒரு கவனத்தை ஒருங்கிணைக்க முடிகிறது. 2023 அட்டென்ஷன் ஸ்பேனுடைய அளவு என்பது 45 குறைந்து விட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? மூளையினுடைய திறன் குறைகிறது, வளர்ச்சி குறைகிறது, கவனம் குறைகிறது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் கவனம் எங்கே போகும், எதிர்கால சமுதாயம் என்ன ஆகும் என்று சிந்திக்கிற போது எனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்ப்பு தான், சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு அறிவை தருகிறது, அதற்கு உதவுகிறது, அதைவிட பாதிப்பை நல்குகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.